ஹலோ வியூவர்ஸ், அதிமுக பாஜக கூட்டணி தற்போது உறுதி செய்யப்பட்டு இருந்தாலுமே இன்னும் நிர்வாகிகள் அளவிலும் தொண்டர்கள் அளவிலுமே இரு கட்சிகளும் ஒருங்கிணையவில்லை என்றும் இரு கட்சி தொண்டர்களுக்கு இடையே கடும் அதிருப்திகள் ஏற்பட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுது. மட்டத்தில் மட்டும் கூட்டணி வைத்துவிட்டால் போதாது, தொண்டர்கள் இணைந்து வேலை செய்தால்தான் அந்த கூட்டணி முழுமையாக வெற்றி பெறும் என்றும் கூறப்படக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் பாஜகவை கூட்டணியில் இருந்து கழட்டி விடுவார் என்றும் கூறப்படுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைக்கு மத்திய அரசிடம் இருந்து எந்த விதமான நெருக்குதலும் வரக்கூடாது என்பதற்காகவே கூட்டணியை அவர் அமைத்துள்ளதாகவும், ஆனால் தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் அவர் பாஜகவை விலக்கிவிட்டு விஜயை கூட்டணியில் சேர்த்து கொள்வார் என்றும் இதற்கான திரைமறைவு வேலைகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுது. மேலுமே அதிமுக விஜய் கூட்டணியில் பாமக மற்றும் தேமுதிக இணைவது உறுதி என்றும் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லாததுனால கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் தான் சேரும் என்றும் சொல்லப்படுது. இந்த நிலையில் அதிமுக 100 தொகுதிகளை தனக்கு வைத்துக்கொண்டு மீதமுள்ள 134 தொகுதிகளை விஜய், பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளுக்கு கொடுத்துவிடும் என்றும், அந்த வகையில் விஜய்க்கு 50 முதல் 60 தொகுதி வரை கிடைக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சிதான் நடைபெறும் என்றும், முதல்வராக எடப்பாடி பழனிசாமி மற்றும் முக்கிய பொறுப்புகளில் விஜய், ராமதாஸ் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் இடம்பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இப்படி ஒரு தகவல் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில இருந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 10 மாதங்கள் இருப்பதனால அதற்குள் என்ன மாற்றங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தொண்டர்களிடையே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற ஒரு அரசியல் தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.